ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நான்காவது ஒரு நாள் போட்டியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாற்றங்களோட இந்திய அணி களமிறங்க போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான இந்த தொடர் பார்த்தீங்கன்னாக்கா மிகுந்த ஒரு விறுவிறுப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட நடந்து முடிஞ்ச 3 போட்டிகளில் 2-1 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலை பெற்றாலும் கூட கடைசியாக விளையாடின ஒரு நாள் போட்டியில் இந்தியன் அணி தோற்றுருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு போட்டியில் மகேந்திர சிங் தோனி விளையாட மாட்டான்னு சொல்லிட்டு அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் முதலே வந்துச்சு. இதன் மூலியமாக விக்கெட் கீப்பிங் பண்ண போகிறது யாருனாக்கா ரிஷப் பண்ட்ன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு அடுத்ததாக எங்க ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்ரீகர் தவானுக்கு பதிலாக KL ராகுல் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு இந்த KL ராகுலையும் ரிஷப் பண்ட்டையும் எதுக்காக உள்ள அமைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா வேர்ல்டு கப் 15 பேர் கொண்ட அணியை உருவாக்கும் போது அது ஸ்ட்ரகிள் ஆகாத ஒரு சூப்பரான ஒரு அணியா அமைக்கணும்ன்றதுக்காக தான் இதை பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்து நல்ல வாய்ப்பை கூட ஸ்ரீகர் தவான் சரியா பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னே சொல்ல முடியும். அதே நேரத்தில் மகேந்திர சிங் தோனி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு ஒரு அளவுக்கு பண்ணியிருந்தாலும் கடைசி 2 போட்டிகளுக்கு என்ன சொல்றாங்கன்னா ரிஷப் பண்ட் எப்படி தான் விளையாடுறாருன்றத டெஸ்ட் பண்றதுக்காக அவர் உள்ள விடலான்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. இதை அடுத்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் விளையாடாம வெளியவே உட்காந்துருக்காரு. இந்த நேரத்தில் கடைசியாக விளையாடின ஒரு நாள் போட்டியில் காலில் காயம் ஏற்பட்டிருக்காரு. ஷமிக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதனால ஷமிக்கு பதிலாக புவனேஸ்வர் குமார் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. இன்னைக்கு ஸ்கோர் இதுவாக தான் இருக்கும். KL ராகுல், அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் விராட் கோலி களமிறங்க போறாரு. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணியில இப்போதைக்கு வளர்ந்துட்டு வர ஒரு நல்ல ஒரு நட்சத்திர ஆட்டக்காரனா விஜய் சங்கர் வந்துட்டு இருக்காரு. அவரும் களமிறங்குவாரு. 51 ஆயுடு, கேதர் ஜாதவ், அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்கா ஜடேஜா, அதுக்கப்புறமா இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் பாஸ் பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஜாஃப்ரிட் பும்ராவும், அதை தொடர்ந்து இன்னைக்கு மேட்ச்ல புவனேஸ்வர் குமாரும் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. குல்தீப் யாதவ் களமிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ரிஷப் பண்ட் உள்ள களமிறங்க போறாரு. இதுதான் டீம் 11 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் வேற எந்த மாற்றமாவது வரும் நீங்க ஃபீல் பண்ணீங்க? அது மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.